ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பதற்காக கிளைண்டுடனான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதற்காக அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கெட்டுக்கதருடன் கூடிய பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்த ஆதித்துக்கு வர்ஷாவிடம் இருந்து மெசேஜ் வந்தது. இன்று மதியம் அவன் கூட்டி போவதாக சொன்ன ஷாப்பிங்கிற்காக கிளம்பி அவனின் ஆபீஸை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக அதில் இருந்தது. தன்னுடைய பிஏவை கண் பார்வையில் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க சொல்லிவிட்டு வர்ஷாவிற்கு பதில் மெசேஜ் அனுப்பினான். அதில் தற்போது அவன் இருக்கும் ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்கு வந்து ரிசப்ஷனில் ஒரு 10 நிமிடம் காத்திருக்குமாறும் அதற்குள் மீட்டிங்கை முடித்துவிட்டு அவளை பிக்கப் பண்ணிக்கொள்வேன் என்றும் இருந்தது. மீட்டிங் முடிந்து தான் உடுத்தியிருந்த கோர்ட்டை கூட மாற்றம் நேரம் இல்லாமல் அத்துடனே வர்ஷாவை நோக்கி வேகமாக ரிசப்ஷனுக்கு வந்தான். அங்கு அவளின் தோழிகளுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்த வர்ஷா ஆதித் வந்ததும் அவளின் தோழிகளுக்கு பாய் சொல்லிவிட்டு அவர்களின் முன் கெத்தாக ஆதித்தின் கையை பிடித்து அவனுடன் காரை நோக்கி சென்றான். ஆதித்தும் அன்றைய பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் நல்லபடி முடிந்ததால் சந்தோஷமாக அவளுடன் கைகோர்த்தபடி தனது காரில் அந்த மாலின் வாசலில் இறங்கி கொண்டான். அவன் காரை விட்டு இறங்கியதுமே அங்கு விரைந்து வந்த செக்யூரிட்டி காரை பார்க் பண்ண அவனிடம் கார் கீயை வாங்கி கொண்டு சென்றான். வர்ஷாவுடன் அந்த மாலின் 3வது தளத்தில் உள்ள அந்த டைமண்ட் ஷோரூமிற்கு சென்றான். அங்குள்ள டைமண்ட் கலெக்ஷன் அனைத்தும் அவ்வளவு அழகாக இருந்தது. வர்ஷாவிற்கு எதை எடுக்க எதை விட என்று தெரியாமல் குழம்பினான். அருகில் இருந்து அவளின் தடுமாற்றத்தை பார்த்து நான் செலக்ட் பண்ணுறேன் வர்ஸ் என்றவன் அவளின் கழுத்தில் வைத்து பார்த்து 5 நிமிடத்தில் பூ வேலைப்பாடுடன் டைமண்ட் நெக்லஸ் மற்றும் அதற்கு பொருத்தமான பூவடிவ டைமண்ட் தோடு மற்றும் பிரேஸ்லெட் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தான். சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கு ஆதித், ஆனால் பட்ஜெட் நான் வைத்திருப்பதை விட அதிகமாக இருக்குது என்றான். அவள் கூறியதை கேட்ட ஆதித், ஏய், என் பர்ஸை காலி பண்ண பிளான் போட்டுத்தானே என்னை கூப்பிட்டு வந்தாய், பிறகு ஏன் உன் பட்ஜெட் பற்றி பேசி சிரிப்ப வர வைக்கிற என்றான் ஆதித். அவன் செலக்ட் செய்த நகைகளை போட்டு கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டே த கிரேட் பிஸ்னஸ்மேன் ஆதித்யராஜ் தன் லவ்வருக்கு செலவு பண்ண யோசிப்பாரா என்ன என்று கேட்டபடி மையலுடன் அவனை பார்த்து சிரித்தாள். அவளின் சிரிப்பினில் தன்னை வீழ்த்த பார்க்கும் அவளின் செயலை பார்த்தவன், அதுதான், இதை வாங்கி கொடுத்தாலும் நீ என் ஆசையை இப்போ நிறைவேற்றி வைக்கப் போவதில்லையே, பிறகு ஏன் சிரித்து மனுஷனை கிளப்பி விடுற என்று அவளின் கன்னத்தை லேசாக வலிக்கும்படி கிள்ளியவன், வருகிறாயா பேபி, நாம் கல்யாணத்திற்கு பிறகு வாழப்போகிற வீட்டிற்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன், அப்படியே எப்படி வாழ்வோம் என்று ரிஹர்சல் காட்டட்டுமா என்று கண்ணடித்து கூறியபடி அவளை ரசித்தான். அவனின் செயலை ரசித்தபடி என்று கூறியபடி தலையை மறுப்புடன் ஆட்டியவன் அவன் கண்களின் மேய்ச்சல் பார்வையில் தடுமாறி பின் அதனை அவனிடம் இருந்து மறைக்கும் விதமாக பில் பே பண்ணிட்டு வாங்க, நான் ரிங் கலெக்ஷன் ஒரு தரம் பார்வையிட்டு விட்டு வருகிறேன் என்று எழுந்தாள். ஆதித் பில் பே பண்ண கவுண்டர் சென்றான். வர்ஷா ரிங் செக்ஷனில் ஆதித்துக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க 2 இதயம் நடுவில் ஓர் வைரத்துடன் கூடிய அழகான மோதிரத்தை அவனுக்காக வாங்கினான். இதுவரை அவனிடம் இருந்துதான் அவள் பரிசு வாங்கி இருக்கிறாள். ஆனால் அவன் தன் தோழிகளிடம் கை கொடுப்பதை கூட தவிர்ப்பதையும், தன்னை விட அதிக வசதி படைத்த செல்வ சீமாட்டி பெண்கள் வலிய அவனிடம் பேச வந்தாலும் ஓர் பார்வையிலே அவர்களை எட்டி நின்று பேச கட்டளையிட்டதையும் பார்த்திருந்த வர்ஷாவிற்கு அவனின் மேல் காதல் பொங்கியது. மேலும் அப்படிப்பட்டவன் தான் அருகில் இருக்கும்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னை உரசி பார்ப்பதும் தன்னை வேண்டி தாபத்துடன் அழைப்பு விடுப்பதையும் பார்த்தவள் மனதிற்குள் ஸ்வீட் ராஸ்கல் என்று அவனை கொஞ்சிக் கொண்டாள். மேலும் தன் அழகின் மீது அவனின் மையலில் கர்வம் கொண்டாள். அழகு நிலா அந்த மாலின் நுழைவாசலுக்கு வரும்போதே அவளுக்கு அந்த மிரட்டல் ஆசாமியிடம் இருந்து ஃபோன் வந்தது. அதை எதிர்பார்த்தே இருந்த அழகு நிலா அவனிடம், நான் உன் மொபைலுடன் வந்துவிட்டேன், நீ எங்கே இருக்கிற என்று கேட்டாள். உடனே அவன், மேலே ஜுவல்லரி ஷோரூமுக்குள் இருக்கிற 3rd ஃப்ளோருக்கு வா, அங்கே தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும் என்று தொடர்பை துண்டிக்க போனவிடம், போனை வச்சிடாத, நான் கொஞ்சம் உங்கூட பேசணும் என்றான். எக்ஸலேட்டரில் மேலே வந்துக்கிட்டே சொல்லு என்றான். அழகு நிலா அவன் கூறியதை பொருட்படுத்தாமல் லிப்டினுள் மேலே 3rd ஃப்ளோர் போக ஏறிக்கொண்டே பேச ஆரம்பித்தாள். அவள் பேசும் முன், நான் உன்னை லிப்டில் வரச் சொல்லவில்லை, அதில் உன் பக்கத்தில் ஆளை நிறுத்தி கொண்டு எதுவும் நீ பேச வேண்டாம், மேலே வந்ததும் பேசலாம் என்றான். அதற்கு அழகி, நான் 2nd ஃப்ளோரில் லிப்டில் இருந்து வெளியில் வந்து
3rd ஃப்ளோருக்கு நீ சொன்ன எக்ஸலரேட்டரில் வருகிறேன். நான் சொல்வதற்கு நீ என்ன சொல்கிறாய் என்று பார்த்த பிறகுதான் உன்னை சந்திப்பேன் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் லிஃப்ட் 2nd ஃப்ளோரில் நின்றது. அவளும் வெளிவந்துவிட்டு எக்ஸலரேட்டரின் பக்கம் சென்று கொண்டே அவனிடம் பேச்சு கொடுத்தாள். சொல்லு என்று கூறியவனிடம், உன் மொபைலை உன்னிடம் கொடுப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதற்கு முன் நீ அன்று என்னை ஷூட் பண்ணிய வீடியோ பதிவை நானே என் கையாலேயே டெலீட் பண்ணணும் என்றாள். அவள் அவனிடம் பேசிக்கொண்டே கண்களை சுற்றிலும் அலைய விட்டாள். பின் நான் 3rd ஃப்ளோர் வந்துட்டேன், நீ எங்கு நிற்கிறாய் என்று கேட்டாள் அவனிடம். அதற்கு அவன் அப்படியே ரைட் சைடில் வா என்று கட்டளையிட ரைட் சைடில் கண்களை அலைய விட்டபடி வந்தவளுக்கு அங்கிருந்த டைமண்ட் ஷோரூமின் கண்ணாடி தடுப்புகளுக்கு பின் கவுண்டரில் பில் பே பண்ணி கொண்டு இருந்த அன்று தனக்கு ஹோட்டலில் உதவிய ஹேண்ட்ஸம் ஹீரோவை பார்த்து, இவன் அவனா என்று கண்கள் தெரித்து விடுவது போல் அவனை பார்த்து கொண்டு நடக்கையில் அவளை நோக்கி வந்த நரேனும் இவள் யாரை அப்படி பார்க்கிறாள் என்று நோட்டம் விடுகையில் ஆதித்தை பார்த்து விட்டான். உடனே டக்கென்று அங்கு சென்று படிக்கட்டின் மறைவில் மறைந்து நின்றவன் அழகு நிலா அந்த படிக்கட்டை தாண்டும் போது அவளின் கைப்பிடித்து தனக்கு அருகில் இழுத்து அவளின் வாய் பொத்தியவன், நீ மட்டும்தான் தனியா வரணும் என்று சொன்னேன், ஆதித்தராஜை எதற்கு வர சொன்ன என்று கர்ஜித்தவன் அவள் கையில் இருந்த ஹேண்ட்பேக்கை பறித்தான். ஏய், என் பேக்கை கொடு, நானே உன் ஃபோனை எடுத்து தருவேன். ஆனால் நான் சொன்னது போல் என் வீடியோ ரெக்கார்டை டெலிட் செய்ய வேண்டும் என்று அவள் கூறுவதை அவன் பொருட்படுத்தாமல் மற்றவர்கள் பார்க்கும் முன் அவளிடம் இருந்து ஃபோனை எடுத்து ஓடிவிட வேண்டும் என்று அவளுக்கு எட்டாதவாறு பேக்கை தூக்கி பிடித்து ஜிப்பை அவிழ்த்து அதனுள் கைவிட்டு ஃபோனை அவன் எடுக்க பார்க்கும்போது அவள் பிடித்து இழுக்க பேக் தலைகீழாக கவிழ்ந்து அதில் இருந்த பணம் சில்லறையுடன் அந்த மொபைலும் கீழே விழுந்தது. நரேன் அதை எடுக்கும் முன் அதனை வேகமாக குனிந்து எடுத்த அழகு நிலா வேகமாக ஓட பார்த்தாள். அப்பொழுது எட்டி ஓடும் அவளை பிடிக்க பார்த்தவனின் கையோடு அவளின் சுடிதாரின் துப்பட்டா மட்டுமே மாட்டியது. சிட்டாக பறந்த அழகு நிலாவை துரத்தி வந்தான். எங்கே அவன் அந்த வீடியோ பதிவை டெலீட் செய்யாமல் தன்னிடம் இருந்து பிடுங்கி போய்விடுவானோ என்ற பயத்தில் வேகமாக ஓடி ஆதித் இருந்த கடைக்குள் போய் ஆதித்தின் கையை பிடித்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க சார் என்று பதட்டத்துடன் கூறியவளையும் அவளின் பின்னால் கையில் அவளின் துப்பட்டாவுடன் கண்ணாடி கதவின் அருகில் வேகமாக வந்த நரேனையும் பார்த்தான். அந்த ஸ்டாலின் வாசலுக்கு ஓடி வந்த நரேன் ஆதித்திடம் அவள் சரண் புகுந்ததை கண்டவன் அவன் பார்வையிலிருந்து வேகமாக வேறு புறம் ஓடி மறைந்தான். துப்பட்டாவை பிடித்து இழுக்கும் போது அவளின் சுடிதாரையும் எட்டி பிடித்து இழுத்ததினால் தோல் பகுதியில் தையல் கிழிந்து தொங்கிய அவளின் உடையை மற்றவர்களின் பார்வையில் இருந்து மறைக்க தன்னுடன் அவளை இழுத்து அணைத்த ஆதித், நீ அன்னைக்கு ஹோட்டலில் பார்த்தவதானே என்று கேட்டான். அதற்கு ஆமாம் என்று தலையாட்டிக்கொண்டே தன்னை காப்பாற்ற சொல்லி ஆதித்தின் கைப்பற்றி கேட்டாலும் அந்த பதட்டத்திலும் அவன் தன்னை இழுத்து அணைத்ததும் அன்னிச்சை செயல் போல் அவனை தடுக்க முயன்ற அழகு நிலாவிடம், உன் ட்ரெஸ் கிழிந்து இருக்கு என்று சொல்லி அவளை தன்னுடன் அணைப்பது போல் பிடித்து கிளிசலினால் தெரிந்த அவளின் உடலை மறைத்தபடி என்ன ஆச்சு என்று கேட்டான். அதற்கு அவன் மொபைல் அன்னைக்கு என்று பதட்டத்தில் கைகால் நடுங்க பேச முடியாமல் வார்த்தைகள் அவளின் வாயில் தந்தி அடிப்பதை பார்த்த ஆதித் அவளின் பதட்டத்தை தணிக்கும் விதமாக முதுகில் தட்டி கொடுத்தான். அப்பொழுது அவனுக்கு ஆசையாக ரிங் வாங்கிவிட்டு சர்ப்ரைஸாக அவனுக்கு கொடுக்க அங்கிருந்த சேல்ஸ்மேன் மூலமாக கவுண்டரில் நின்று கொண்டிருக்கும் ஆதித்துக்கு தெரியாமல் அந்த ரிங்கிற்கான பணத்தை செலுத்தி பேக் செய்து வாங்கியவள் கவுண்டரில் நின்று கொண்டிருந்த ஆதித்தை நோக்கி போனாள். ஆனால் ஆதித் ஒரு அழகிய இளம் பெண்ணை அணைத்தபடி நின்ற காட்சி மட்டுமே அவளின் கண்ணில் தெரிந்தது. அதனை பார்த்த வர்ஷா அதிர்ந்து நின்றது ஒரு நிமிடம் மட்டுமே. அடுத்த செகண்ட் ஆதித் என்ற கோபத்துடன் கத்தினாள். அவளின் கோபக்குரலில் தான் நிற்கும் நிலையை பார்த்து அவள் தன்னை தவறாக நினைப்பதை யூகித்த ஆதித் அழகு நிலாவை விலக்க நினைத்து அவளை தள்ளி நிறுத்த முனைந்தான். ஆனால் அவன் விலகினால் தன்னுடன் மற்றவரின் காட்சி பொருளாகிவிடும் என்ற எண்ணத்தில் அவனை விலக விடாமல் பிடித்து அவனுடன் ஒன்றினான் அழகு நிலா. தன் குரல் கேட்டதும் பதட்டத்துடன் அவளை விலக்க முயன்ற ஆதித்தின் செயலையும், ஆனால் அதற்கு அவள் விடாமல் அவனை இழுத்து அணைப்பதையும் பார்த்த வர்ஷா ஆதித்தை கோபத்துடன் பார்த்தாள். ஆதித்தோ பயத்துடன் தன்னிடம் ஒன்றும் அழகு நிலாவின் நிலைமையை உணர்ந்து தன் நிலையை மாற்றாமல் அப்படியே நின்று கொண்டு, சேச்ச வர்ஷா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை என்று விளக்கம் கூற முயன்றான். ஆனால் அவனின் வார்த்தையை கேட்காமல்
யூ சீட், ஃப்ராட், ஐ ஹேட் யூ என்று கூறியபடி கண்ணீருடன் விறுவிறுவென நடையும் ஓட்டமும் ஆத்திரமுமாக ஓடி கதவை திறந்த வர்ஷாவிற்கு ஆதித்தின் வர்ஷா என்ற கத்தல் காதில் விழவே இல்லை. வெளியேறியவளின் மனது கொதித்தது. இத்தனை நாள் என் முன்னே மற்ற பெண்களை தொட்டு கூட பேச மாட்டேன் என்பதை போல் பாசாங்கு செய்திருக்கிறான் பாவி. எப்படி ஏமாந்து போய் இருந்திருக்கிறேன் என்றபடி வெளிவந்தவள் வாசலில் நின்ற டாக்ஸியை கையசைத்து அழைத்து அதில் ஏறி சென்று விட்டாள். ஆதித்துக்கோ வர்ஷா தான் சொல்ல வருவதை கூட கேட்கும் பொறுமை இல்லாமல் ஓடியது கோபமாக மாறி பின் எல்லாம் இவளால் தான் என்று தன் கை அணைப்பில் நின்றிருந்த அழகு நிலாவின் மேல் அது திரும்பியது. தன்னை ஒட்டி நின்ற அழகு நிலாவை பிடித்து தள்ளிவிட்டான். கீழே விழுந்த அழகு நிலா தன் கையில் பற்றியிருந்த மொபைலுடன் கையால் கிழிந்த இடத்தை மறைத்து கொண்டே விழுந்தவளுக்கு அவமானமும், அதே நேரம் தன்னால் அவனுக்கும் அவன் காதலிக்கும் இடையில் பிரச்சனை வந்துவிட்டதே என்ற குற்ற உணர்ச்சியுடன் ஆதித் என்ற வர்ஷாவால் அழைக்கப்பட்ட தன்னை காப்பாற்ற முயன்ற ஆதித்தை விட்டு தனியாக அந்த மாலை விட்டு கடக்க பயத்துடனும் மலங்க விழித்தான். அழகு நிலாவின் தோற்றத்தை கண்டு தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் அவன் சட்டுக்கு மேலே போட்டிருந்த கோட்டை கலட்டி தோளில் போட்டுக்கொண்டு அழகு நிலாவின் அருகில் சென்று அவளின் கைப்பிடித்து எழுப்பி விட்டவன் அந்த கோட்டை அவளின் உடை மேலே போடச் சொல்லி கொடுத்தான். பின் கோபமாக அந்த ஷோரூமின் பில் செக்ஷனில் நின்று கொண்டிருந்த ஆளிடம், என்ன, உங்கள் மாலில் வந்து பர்ச்சேஸ் செய்த வந்திருக்கும் பெண்ணை ஒருவன் துரத்தி வருகிறான். நீங்கள் செக்யூரிட்டியை அலர்ட் பண்ணாமல் சும்மா நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கர்ஜித்தான். அவ்வளவு நேரம் அங்கு நடந்து கொண்டிருந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவன், சாரி சார், இதோ என்று போனின் மூலம் அவன் சொன்னது போல் செக்யூரிட்டி அலர்ட் செய்துவிட்டு தன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த இருவரையும் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு இந்த லேடியை துரத்தி கொண்டு வந்தவன் லெஃப்ட் சைடு ஓடினான். போய் தேடுங்கள் என்று சொன்னான். அந்த ஸ்டாலின் லெஃப்ட் சைடு இருந்த கோல்டு ஜுவல்லரி ஷாப் நரேனின் அப்பா பினாமி பேரில் வாங்கி நடத்தும் கடை. நரேன் ஆதித்தை பார்த்ததும் வேகமாக லெஃப்ட் சைடு இருந்த அவனின் கடைக்குள் சென்றவன் அதன் கல்லாவில் இருந்த அவனின் வேலைக்காரனிடம், 2 ஸ்டாலுக்கு அடுத்து இருக்கும் படிக்கட்டில் ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக்கும் அதிலிருந்து சிதறிய பொருட்களும் இருக்கும், அதனை யாரும் பார்ப்பதற்குள் அகற்றி விடுமாறு கூறினான். பின் கடைக்குள் இருந்த பர்சனல் அறைக்கு சென்று அவளின் துப்பட்டாவை ஒரு பையனுள் மறைத்து வைத்துவிட்டு தான் போட்டிருந்த உடையையும் மாற்றிவிட்டு சிலிப்பரை கலற்றிவிட்டு ஷூ மாற்றிவிட்டு கண்ணாடியுடன் தனது ஹேர் ஸ்டைலையும் மாற்றிவிட்டு கொண்டான். அங்கு விரைந்து வந்த செக்யூரிட்டிஸ் அந்த மாலில் இருந்த 3 ப்ளூ கலர் ஷர்ட் போட்டவர்களை காண்பித்து அவர்களா என்று அழகு நிலாவிடம் கேட்டனர். அவள் இல்லை என கூறியதும் ஆதித் 3ஆம் ஃப்ளோரில் இருக்கும் சிசிடிவி கேமரா பதிவினை பார்த்தால் அவன் எங்கு செல்கிறான் என்பதை கண்டுகொள்ளலாம் என கூறியதும் கேமரா கண்ட்ரோலிங் அறைக்கு சென்று பார்த்தனர். ஆனால் 3ஆம் தளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த கேமரா மட்டும் 1 மணி நேரத்திற்கு முன்பே ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அழகு நிலா தனது பேக்கும் அதில் இருந்த பொருட்களும் அங்கிருந்த படிக்கட்டுகளில் சிதறி கிடப்பதாக கூறியதும் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது அப்படி எந்த பொருளும் அங்கு இல்லை. பின் எதுவும் செய்ய முடியாமல் பர்ஸை ஒருவன் திருட முயன்றதாக சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் ஆதித் அழகு நிலாவின் சார்பில் எழுதி கொடுத்தான். பின் இருவரும் அந்த மாலின் வாசலுக்கு வந்தனர். அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் தனது காரை எடுத்து வரும்படி கூறி டோக்கனை கொடுத்தான் ஆதித். காத்திருக்கும் வேளையில் ஆதித் தன் கையில் இருந்த வர்ஷாவிற்காக பில் போட்டு வாங்கிய நகைப்பையை வெறித்து பார்த்தான். அதனை பார்த்த அழகு நிலா குற்ற உணர்வுடன், சாரி, என்னால் தானே மேடம் உங்கள் கூட கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, சாரி சார், என்ன அவங்கக்கிட்ட கூட்டி போறீங்களா, நான் நடந்ததை அவங்களிடம் சொல்கிறேன் என்று வருத்தத்துடன் கூறினான். அவர் அவ்வாறு கூறியதும் கோபத்துடன், ஏய், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, இனி ஒரு தடவை பிரச்சனையை இழுத்துக்கிட்டு என் முன்னால் வராமல் இருந்தாலே போதும், அதென்ன அந்த இடத்தில் அத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட மட்டும் உனக்கு ஹெல்ப் கேட்க தோணுச்சு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்றவன், இனி உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ என்று சொல்லி கொண்டு இருக்கையில் அவனது காரும் வந்துவிட அவளை கண்டுகொள்ளாமல் வேகமாக அந்த காரில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தவன் காரை திருப்பும் போது அவளின் தோற்றத்தை கண்டான். அவனின் கோட்டு அவளின் முழங்காலுக்கு சற்று மேல் வரையும் ஷோல்டர் இறங்கி கை அவளது கையை முழுவதும் முழுங்கி அவளின் விரல்கள் தாண்டி நீட்டி கொண்டிருந்ததையும் கண்டான். மேலும் அந்த கலவரத்தில் அவளிடம் இருந்த பர்சும் தொலைந்ததால் அவளிடம் இப்பொழுது வீட்டிற்கு டாக்ஸி பிடித்து போகக்கூட பைசா இல்லை என தெரிந்தவனுக்கு கலங்கி அவள் முகம் கண்டதும் மேலும் ஆனாதவராக ஏனோ அவளை விட்டுவிட மனது இல்லாமல் காரை நிறுத்தி கண்ணாடியை இறக்கிவிட்டு அவளை வரச் சொல்லி கையசைத்தான். அவ்வளவு நேரமும் அவனின் காரையே வெறித்து பார்த்தவள் அவன் கையசைத்து கூப்பிட்டதும்
அவன் அவளுக்கு உதவவே கூப்பிடுகிறான் என்பதை உணர்ந்து கொண்டாள். எனவே அவளும் அவன் காரை நோக்கி சென்றாள். ஆனால் சற்று முன் அவன் அவளிடம் கடுமையாக பேசியதால் இனி மேலும் அவனின் உதவியை பெற்று அவனுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது என்ற முடிவுடன் அவன் பேசுவதற்கு முன்பே, இல்லை சார், இதுவரை நீங்கள் எனக்கு செய்திருப்பதே பெரிய உதவி. இனி நான் பார்த்து கொள்வேன். நீங்கள் யாரோ ஒருத்தியான எனக்காக இனி சிரமப்பட வேண்டாம் என கண்ணில் நீர் தேங்கிய விழிகளுடன் அவனிடம் கூறினான். தன் உதவியை அவள் மறுப்பதாக சொன்னதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே கொஞ்சம் பொறு, அதென்ன, நீ பாட்டுக்கு உனக்கு உதவுவதற்காகத்தான் நான் கூப்பிடுகிறேன் என்று நீயா முடிவெடுக்கலாம். நான் கூப்பிட்டது என் கோர்ட்டுக்காக. அதன் விலை தெரியுமா உனக்கு? 18,000. அதை வாங்கத்தான் உன்னை கூப்பிட்டேன். அதை தா என்று கை நீட்டினான். இதை எதிர்பார்க்காத அழகினிலா அதை கலட்டினால் தன் மானம் போகும் என்பதனை உணர்ந்து வேண்டுமென்றே என்னை டீஸ் பண்ணுகிறான் என்று சற்றென்று கோபத்துடன் தன் கையில் போட்டிருந்த தங்க வளையலை கலட்டி அவனிடம் நீட்டினாள். அவள் தன்னிடம் நீட்டிய வளையலை பார்த்தபடி, எனக்கு வளையல் போடும் பழக்கம் எல்லாம் கிடையாது. என்னை பார்த்தால் உனக்கு பொம்பளை மாதிரி தெரியுதா என்றான். அவனின் சீண்டலில் துடுக்குத்தனமாக பேச முயன்ற நாவை அடக்கி மனதினுள், அவன் உனக்கு 2 தடவை பெரிய ஆபத்தில் உதவியவன், அதனால் அவனின் பேச்சை பொறுத்துக்கொள் என்று மனதினுள் சொல்லியபடி வெளியில், சாரி சார், நீங்கள் என் மானத்தை காக்க கொடுத்திருக்கும் இந்த கோர்ட்டின் மதிப்பு உங்களுக்கு வெறும் 18,000 தான். ஆனால் எனக்கு இந்த கோர்ட் என் உயிருக்கும் மேலானது. அதனால் என்னால் இதை இப்பொழுது கொடுக்க முடியாது. இதற்கு ஈடாக எனது இந்த 3 பவுன் தங்க வளையலை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களின் முகவரி கொடுங்கள். என் ஹாஸ்டலுக்கு போன பிறகு இதை மாற்றிவிட்டு துவைத்து இஸ்திரி போட்டு உங்களிடம் சேர்த்து விடுவேன் என்றான். அவள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஆதித் காரின் தனது பக்கத்து சீட்டின் கதவை எட்டி திறந்தவன் அவளை பார்த்து, அந்த சைடு வந்து ஏறு என்று கூறினான். நான் தான் எனக்கு உங்கள் உதவி இனி தேவையில்லை என்கிறேனே, பிறகு என்ன சார் உங்களின் காரில் ஏற சொல்கிறீர்கள் என்றாள் அழகினிலா. உடனே, அதுதான் இனி என் உதவி உனக்கு தேவையில்லையே, பிறகு எதற்கு என் கோர்ட்டு உனக்கு? இந்த மாலுக்குள் திரும்ப காரை பார்க் பண்ணி போய் உனக்கு டாப்பு வாங்கணும் என்றால் விடிந்து விடும். பக்கத்தில் இருக்கிற ரெடிமேட் கடைக்கு கூட்டிட்டு போகிறேன். அங்கே உனக்கு ஒரு டாப்பு வாங்கி கொண்டு ட்ரையல் ரூமில் மாற்றிவிட்டு என் கோர்ட்டை எனக்கு கொடுத்துடு. நான் பாட்டுக்கு என் வழியில் போகிறேன், நீ உன் வழியில் போ என்றான். அவன் அவ்வாறு கூறியதும் அந்த பக்கம் வந்து காரில் ஏறியவள் கதவை அரைந்து மூடினான். பின் ஆதித்திடம், டாப் வாங்க என்னிடம் காசு இல்லை. எனவே அவள் கையில் வைத்திருந்த வளையலை டேஷ்போர்டின் மேல் வைத்தவள், இதை வைத்து கொண்டு டாப்பிற்கான பணத்தை நீங்களே கொடுத்து விடுங்கள் சார் என்று கூறினார் அவனிடம். கார் புறப்பட்டு சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர். நம் அழகு நிலாவினால் அந்த அமைதியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனின் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்தவள், அவன் தன்னை கவனிக்கவில்லை என நினைத்து, செமையா அழகாகத்தான் இருக்கிறார், ஆனால் கொஞ்சம் சிரிப்பும் கண்ணில் கொஞ்சம் சாந்தமும் இருந்தால் இவன்தான் உலக அழகன். ஒருவேளை மாலில் இவருடன் கோவித்து கொண்டு போன இவரோட அந்த அழகியோட இருக்கும் போதாவது கொஞ்சம் சிரிப்பாரோ? எப்பா, அந்த பொண்ணும் இவருக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு அழகு, செம ஜோடி பொருத்தம்தான். சே, என்னால் 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடுச்சே என்று அவனின் முகத்தை பார்த்தபடியே மனதிற்குள் பல கதைகள் பேசி கொண்டு வந்தான். என்ன, என் முகத்தை பார்த்து இவ்வளவு பெரிய இளிச்சவாயனாக இருக்கிறானே என்று நினைக்கிறாயா என்றான் அவன். உங்களை போய் இளிச்சவாய் என்று குருடன் கூட சொல்ல மாட்டான் சார் என்று அழகுநிலா சொல்லியது. பிறகு என்ன நினைச்சு என்னை பார்த்த, சைட் அடிக்கிறியா என்று தன் ஒற்றை புருவத்தை மட்டும் தூக்கி கேட்டான். அவளும் அன்று ஹோட்டலில் பார்த்தபோதும் சரி, இன்று மாலில் பார்த்தபோதும் சரி, அவன் பேசும்போது இடையிடையே அவன் ஒற்றை புருவத்தை அசால்ட்டாக மேல் எழுப்பி கேள்வி கேட்பதை வழக்கமாக கொண்டிருப்பதை பார்த்தால் அவ்வாறு அவன் செய்வது அவனுக்கு இன்னும் கம்பீரத்தை கொடுப்பதையும் உணர்ந்தாள் அவள். இவருக்கு பார்ப்பதற்கு சைட் அடிக்க ஏற்ற மாதிரி அழகா இருக்கோம் என்ற கெத்து இருக்கு. அன்னைக்கு என்ன பார்த்து கண்ட்ரி ஃப்ரூட் என்று சொன்னவனை நான் சைட் அடிப்பதாக ஒத்துக்கொள்வதா என்ற ஈகோ மனதில் எட்டி பார்க்க, பட் என்று உங்களுக்கு பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் சைட்டு அடிக்கிறாங்கன்னு நினப்பு தான் சார். நான் ஒன்றும் உங்களை சைட்டை எல்லாம் அடிக்கவே இல்லைப்பா. நானும் என்னிடம் இந்த ஃபோனை அந்த அயோக்கியன் கேட்டதிலிருந்து எப்படியாவது என் வீடியோ பதிவை இதில் இருந்து டெலீட் செய்து விடணும் என்று ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது ஓப்பன் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்குது. வேறு வழியை நான் முயன்றும் ஓப்பன் பண்ண முடியலை. அன்னைக்கு எப்படி நீங்கள் இதன் ரெக்கார்டை என்னிடம் ஓட விட்டு காண்பிச்சிங்கன்னு கேட்கலாமா என்று பார்த்தேன் என்றார். ஆதித் உயர்ந்த இடத்திற்கு வந்த பின் அவனிடம் இயல்பாக பேசும் பெண்கள் குறைந்த எண்ணிக்கையே. கண்களில் தூண்டிலோடும் பேச்சில்
குலைவோடும் இருப்பவர்களே அதிகம் சந்தித்த நாளோ என்னவோ வர்ஷாவை தவிர மற்ற பெண்களை ஓர் கடுமையான பார்வையால் எட்ட நிற்கவே வைத்தான் ஆதித். அழகு நிலாவின் இயல்பான பேச்சு ஏதோ ஒரு வகையில் ஆதித்தை ஈர்த்தது. அவள், நான் உங்களை சைட்டையெல்லாம் அடிக்கவே இல்லப்பா என்று போட்ட அழுத்தமான வார்த்தைகளிலேயே அவள் பொய் சொல்வதை உணர்ந்த ஆதித்துக்கு உதட்டில் இளம் முறுவல் அரும்பியது. அதன் பின் அவள் கூறியதை கேட்டவன், நீ உண்மையிலே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானா என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும், ஹலோ சார், நானெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூலே சாஃப்ட்வேர் ஜாப்பிற்கு செலக்ட் ஆனவளாக்கும். என்னை பார்த்து எப்படி நீங்கள் இப்படி டவுட்டாக கேட்கலாம் என்று முறைப்புடன் கேட்டாள். அவள் பேசும் தோரணை ஆதித்துக்கு சுவாரஸ்யத்தையும் மேலும் பேச்சை வளர்க்கும் ஆர்வத்தையும் கொடுத்தது. எனவே அவளிடம், உங்கள் ஃபீல்டில் அவங்க ஹெட்டையோ கூட வேலை பார்க்குறவங்களோ எவ்வளவு வயசானவங்களாக இருந்தாலும் பேர் சொல்லி அதன் முன் மிஸ்டர் போட்டு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நீ என்ன மூச்சுக்கு 300 தடவை சார் போட்டு கூப்பிடுற என்றதும் அதற்கு பதில் பேச முயன்றவளே இஸ் என்று சத்தம் கொடுத்து வாயில் ஒரு விரலை வைத்து, நான் இன்னும் சொல்லி முடிக்கவில்லை, பேசி முடிக்கும் முன் இடையில் புகுந்து பேசுவது எனக்கு பிடிக்காது என்று சொல்லியவன், அப்புறம் அன்னைக்கு ஹோட்டலில் ஏற்கனவே ஆன் பண்ணி ஃபோன் ரெக்கார்டு மோடில் ஓடிக்கொண்டு இருந்ததால் அதில் வீடியோ ரெக்கார்டை உனக்கு காண்பிக்க முடிந்தது. இது கூட தெரியாமல் நீ எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னால் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்றான் அவன். ஹீ என்று ஒரு அசட்டு சிரிப்பை அவனுக்கு முன் உதிர்த்தவள், ஆமல்ல, அது ரெக்கார்டு மோடில் இருந்ததில்ல, நான் அதை யோசிக்கவே இல்லையே என்றான். இவனிடம் பார்க்கும் போதெல்லாம் பல்பு வாங்கிக்கிட்டே இருக்கோமே என்று மானசீகமாக தலையில் கை வைத்து கொண்டவள் பின் கடுப்புடன் அவன் வாயில் விரலை வைத்து, இஸ் இடையில் பேசாதே என்று அதிகார தோரணையில் பேசும்போதே, எப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆசாமியாக இருப்பான் போல, இவங்கிட்ட வேலை பார்க்குறவங்க செத்தாங்க, நமக்கு ஹெல்ப் செய்தவர்னு பார்த்தா ரொம்ப தான் அதிகார தூள் பறக்குது என்று மனதில் அவனை அர்ச்சனை செய்தபடியே வெளியில் வெகுளியாக முகத்தை வைத்து கொண்டு, இல்லை, நானும் அன்னைக்கும் பார்க்கிறேன், இன்னைக்கும் பார்க்கிறேன், அதென்ன என்னையே நீ வா போ என்றே மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு பேசுகிறீங்களே, நாம் ரொம்ப மதித்து சார் போட்டு கூப்பிட்டாலாவது கொஞ்சம் திருந்திருவாங்கன்னு கூப்பிட்டு தான் பார்க்கிறேன், ஆனால் எங்கே திருந்துற மாதிரி தெரியலையே என்றான். அவள் அவ்வாறு சொன்னதும், எப்பா என்ன வாய், இவளை பெத்தாங்களா அல்லது செஞ்சாங்களா என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில் கெத்தாக முகத்தை வைத்து கொண்டு அவளை மிதப்பாக ஒரு பார்வை பார்த்தபடி, என் ரேஞ்சுக்கெல்லாம் உனக்கு உதவி செய்கிறேன்னு என் அருகில் நிற்க வைத்ததே பெரிய தப்பு, இதில் வாங்க போங்கன்னு மரியாதையா வேறு சொல்லணுமோ, சரிதான் போடி என்று கூறினான். கடைசியாக சொன்ன போடி என்ற வார்த்தையை மட்டும் சவுண்டு இல்லாமல் அவளின் முன் உதடு அசைவில் புரிந்து கொள்ளுமாறு தெளிவாக கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும் கோபத்துடன் அவனை கொதிக்கும் உள்ளத்தோடு முறைத்து பார்த்து திட்ட போகையில் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். அவள் கோபத்தில் அவனின் முகத்தை முறைத்து பார்க்கையில் அவள் எதிர்பாராமல் போட்ட பிரேக்கினால் அவள் முன்னால் உள்ள டேஷ்போர்டில் இடிக்கிற மாதிரி போய் ஸ்தம்பித்து அவன் முகத்தை பார்த்ததும் கடை வந்துருச்சு, இறங்கு என்றபடி டோரை திறந்து அலட்சியமாக இறங்கினான். ஜானகி தன் மகன் தன்னிடம் கொடுத்த செக்கை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். உள்ளே வந்த வேலாயுதம் தான் வந்ததை கூட கவனிக்காமல் கையில் எதையோ வைத்து பார்த்து கொண்டிருந்த ஜானகியின் அருகில் வந்து அமர்ந்தார். பக்கத்தில் அரவம் கேட்டு நிமிர்ந்து பார்த்த ஜானகி, வந்துட்டீங்களா, எனக்கு உங்கள் கார் சத்தம் கேட்கவே இல்லையே என்றாள். அவர் அவளின் கையில் இருந்த செக்கை தன் கையில் வாங்கி கொண்டே, நீதான் இதை பார்த்து கொண்டு ஏதோ நினைப்பில் இருந்ததா என் கார் ஆரன் சத்தம் உனக்கு கேட்கவில்லை என்றார். அந்த செக்கை பார்வையிட்டவர், என்ன ஆதித் பிஸ்னஸ் ஆரம்பிக்க கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டான்னு வருத்தமாயிருக்கா என்று கேட்டபடி ஜானகியின் கரத்தை ஆதரவுடன் பிடித்தார். அவன் கடைசி வரை இப்படி ஒதுங்கியே இருந்துருவானோன்னு பயமா இருக்குங்க, நம்மளை அவன் ஏற்றுக்கவே மாட்டானா என்று வருத்தத்துடன் கேட்டாள் ஜானகி. நீ வருத்தப்படாத ஜானகி, அவனுக்கு நம்ம மேல் அன்பு இல்லாமலாம் இல்லை, ஆனால் நான் செய்ததை அவனால் ஏற்றுக்க முடியல. உன் வளர்ப்பு அவன், அதனால் தான் தப்பு செய்தது தகப்பன் சாமியே ஆனாலும் அதை அவனால் தண்டிக்காமல் விட முடியல. இதுவும் கடந்து போகும். நீ இப்படியே இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் டிப்ரெஷன் தான் ஏற்படும். வா, எனக்கு பசிக்குது. உன் கை சாப்பாட்டை சாப்பிட்டு 1 மாதம் மேலே ஆச்சு. சாப்பிட்டு விட்டு அடுத்த வாரம் வருகின்ற ஆதித்தின் பிறந்த நாளுக்கு அவனுக்கு உடையும் ஏதாவது பரிசும் வாங்கி வரலாம் என்றார். அவர் பசிக்குது என்ற உடனே சுறுசுறுப்பானவள், வாங்க, நான் வேற வந்த மனுஷரை கவனிக்காமல் பசியோடு உட்கார வச்சுட்டேன், நீங்கள் வருவீங்கன்னு ஃபோன் பண்ணியதால் உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சிருக்கேன் என்றபடி டைனிங் டேபிளுக்கு சென்று அவர் தட்டை எடுத்து வைத்தவள்,
நான் ரெடியாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டதும் போய் ஆதித்துக்கு பிறந்த நாள் உடை எடுத்து வரலாம் என்றபடி அவருக்கு பார்த்து பார்த்து அருகில் உட்கார்ந்து பரிமாறினார். சாப்பிட்டு முடிந்ததும், என்னங்க இப்போ தான் வந்தீங்க, உடல் அசதியாக இருக்கும், நாளைக்கு கடைக்கு போகலாமா என்று கேட்டார் ஜானகி. அவள் அவ்வாறு கூறியதும், இதுதான் ஜானகி, இந்த அக்கறை தான் ஜானகி என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கு என்றவர், என்னை சுற்றி இருக்கிறவங்க தேவையை பூர்த்தி பண்ணவே என்ன கொண்டாடுறாங்க, ஆனால் நீ மட்டும்தான் என்னோட தேவை அறிந்து எனக்காக எல்லாம் பண்ணுற என்றார். பின் டயர்டாகத்தான் இருக்கு, ஆனாலும் இந்த தடவை என்ன ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லாமல் வேலையும் இழுத்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். நாளைக்கு உன்னை வெளியே கூப்பிட்டு போக நேரம் இல்லாமல் போய்விடும், அதனால் 1 மணி நேரம் குட்டி தூக்கம் போட்டுட்டு வருகிறேன், மதியம் சாப்பிட்டு கிளம்பலாம் என்று கூறியபடி சற்று படுத்தெழுந்து சாப்பிட்டு இப்பவே போகலாம் என்றவர் ஜானகியுடன் அந்த ஜவுளி கடைக்கு வந்தார். அவர்கள் உள்ளே நுழைந்தது ஆண்களுக்கான ஆடை பகுதி. போய் உடை எடுத்துவிட்டு வெளியில் வரும்போது கீழே இருந்த பெண்களுக்கான உடை பகுதியில் ஆதித்தை பார்த்த ஜானகி, அவனுக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா என்று கேட்டு விடலாம், பிடிக்கவில்லை என்றால் இப்போதே மாற்றி எடுத்து விடலாம், ஆனால் இவன் எதற்கு பெண்கள் உடை பகுதியில் நின்று கொண்டிருக்கான் என்று நினைத்தபடி, நம்ம ஆதிங்க வாங்க என்று அவரையும் கைப்பற்றி இழுத்தபடி அவனை நோக்கி வந்தான். அப்போது ட்ரையல் ரூமினில் சென்று புது டாப்பை உடுத்தி கொண்டு ஆதித்தின் கோர்ட்டை கலட்டி கையில் வைத்து கொண்டு ஆதித்திடம் வந்தவள், இந்தாங்க உங்கள் கோர்ட் என்று கொடுத்தாள் அழகினிலா. அதை ஆதித் வாங்க கை நீட்டும் போது அவனின் அருகில் சென்ற ஜானகி, யார் இந்த பெண் ஆதித், ரொம்ப லட்சணமாக இருக்காளே என்று அழகு நிலாவை பார்த்து கேட்டார். திடீரென்று அங்கு தன் அம்மாவை எதிர்பார்க்காத ஆதித் அழகு நிலாவின் கையில் இருந்த அவனுடைய கோர்ட்டை வெடுக்கென்று பறித்து ஜானகியின் ஆர்வமான பார்வையில் அச்சோ என்று நொந்தவன், அம்மா கற்பனையை பறக்க விடாதீங்க, அது ஜஸ்ட் எனக்கு தெரிந்த பொண்ணு மட்டும்தான், அவளுக்கு ட்ரெஸ் வாங்கத்தான் கூட வந்தேன் என்று சொதப்பலாக பதில் அளித்தான். அழகு நிலாவிற்கு ஜானகியை பார்த்த உடனே, எப்பா இவன் அம்மா கூட இவ்வளவு அழகாக இருக்காங்க, பார்த்த உடனே மரியாதையுடன் அந்த வயதிலும் இளமை பொலிவோடு இருக்கிறார்கள் என்று மனதினுள் நினைத்தவள் ஆதித்தின் சொதப்பலை கவனிக்க தவறி, தன்னை போய் அழகுன்னு சொல்றாங்களே, நம்மளை கிண்டல் பண்றாங்களோ என்று யோசனையுடன் இருந்தவள் ஆதித்தின் வார்த்தைகளை கவனிக்க மறந்தாள். தன் மகனின் தடுமாற்றமான வார்த்தையை பார்த்ததும் ஜானகி எவ்வளவு கம்பீரமான ஆணையும் மனம் கவர்ந்தவள் பக்கத்தில் இருந்தால் அசடு ஆக்கிடுறாங்க என்று சரியாக இருவரையும் தவறாக நினைத்தான். தன் மகனை மேலும் அவர்களுக்குள் உள்ள உறவை பற்றி கேட்டு சங்கடப்பட வைக்கக்கூடாது, எப்படி என்றாலும் ஒரு நாள் என்னிடம் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்ற நினைப்புடன் அழகு நிலாவின் கைப்பிடித்து, உன் பேர் என்னம்மா, நான் ஆதித்தோட அம்மா என்று பேச்சை அழகு நிலாவிடம் வளர்த்தாள். ஏனோ அழகு நிலாவிற்கு பார்த்த உடனேயே ஜானகியை பிடித்து விட்டது. கழுத்தில் போட்டிருந்த தாலி கொடியின் முகப்பிலும் காதில் இருந்த எட்டுக்கள் தோடும் கையில் இருந்த ஒற்றை வரிசை வளையலின் ஜொலிப்பும் வைரங்கள் என்று பறைசாற்றி அவளின் செல்வ நிலையை காட்டினாலும் அவள் முகத்தில் இருந்த சாந்தமும் தன்னிடம் வாஞ்சையாக பேசும் தோரணையும் மொத்தமாக அழகு நிலாவை ஜானகியின் அபிமானியாக மாற்றிவிட்டது. என் பெயர் அழகு நிலா ஆண்டி சார் என்று ஆதித்தை பார்த்து கூற வாயத் திறந்தவள், அவன் தன்னை காரில் வைத்து சார் என்று கூறியதை கிண்டல் செய்தது ஞாபகம் வர, இவர் எனக்கு டாப் வாங்கி கொடுப்பதற்காக இங்கே கூட்டி வந்தார் ஆண்டி என்றான். இப்பொழுது ஆதித் அழகு நிலாவை முறைத்து பார்த்தான். அவங்க உன் பேர் மட்டும்தான் கேட்டாங்க, தேவையில்லாமல் அவர் என்று என்னை பார்த்து ஏன் இங்கே வந்தோம் என்று கேட்டார்களா என்று மனதினுள் நினைத்தபடி அவளை முறைத்தபடி பார்த்தான். உடனே, இப்போ எதற்கு அழகு நிலாவை முறைக்கிற, அவன் கிடக்கிறான், இங்கே பாரு, அடுத்த வாரம் ஆதிக்கு பர்த்டே, இப்போதான் ட்ரெஸ் எடுத்தோம், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு, பிடிக்காட்டி மாற்றிடலாம் என்று அழகு நிலாவிடம் அந்த உடையை காண்பித்தாள் ஜானகி. உடனே பக்கத்தில் நின்ற ஆதித், அம்மா அதை எதுக்கு அவகிட்ட கேட்குறீங்க, எனக்குத்தானே எடுத்தீங்க, நீங்கள் எது எடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் என்றான். அவன் அவ்வாறு கூறியதும், அதுதான் பிரச்சனையே, நீ பாட்டுக்கு நான் உனக்கு எடுத்து கொடுக்கும் ட்ரெஸ்ஸு உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஒன்றுமே சொல்லாமல் வாங்கிக்குவ, அதனால்தான் நான் அழகு நிலாட்ட கேட்டேன், நான் அந்த காலத்துக்காரிதான், அழகு நிலானா உனக்கு பிடிச்சதை இந்த கால பெண் என்ற விதத்தில் தெரிந்து வைத்திருப்பாள் என்றாள். அவர்கள் அருகில் நின்று 3 பேரையும் யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்த வேலாயுதத்தை பார்த்து, ஆண்டி பின்னாடி நிற்கிறது யாரு, அங்கிள் தானே, ஆண்களோட ட்ரெஸ் பற்றி ஆண்களுக்குத்தான் தெரியும், ஸோ உங்கள் அபிப்பிராயத்தை அவங்க கிட்ட கேளுங்க என்று கூறினாள் அழகு நிலா. அப்படியா சொல்கிற,
அப்போது நான் எடுக்கும்போது அவரிடம் அபிப்பிராயம் கேட்டு தான் எடுத்தேன். அப்போது இது ஆதிக்கு பிடிக்கும் என்றார். அப்பொழுது வேலாயுதத்திற்கு மொபைல் ஒலி எழுப்பியது. அதனை அட்டன் செய்தவர் அதில் உள்ளவர் கேள்வி கேட்டதற்கு என்னால் இப்பொழுதே அங்கே வர முடியாது, நான் என் ஃபேமிலியோட பர்ச்சேஸில் இருக்கிறேன், உங்களால் ஒரு 2 hours வெயிட் பண்ண முடியுமா என்று கூறிக்கொண்டு இருந்தார். அதனை பார்த்த ஜானகி, என்னங்க உங்களுக்கு அவசர வேலை இருந்தால் நீங்கள் போங்க, நான் ஆதியோட வீட்டிற்கு போய்க்கிடுவேன் என்றாள். அவள் அவ்வாறு கூறியதும் அப்போ சரி என்று கூறியவர் ஃபோனில் இன்னும் அரை மணி நேரத்தில் தான் ஸ்பாட்டுக்கு வந்து விடுவதாக சொல்லி ஜானகியிடம் நான் இரவு வீட்டிற்கு வந்து விடுவேன் என்றவர் பொதுவாக ஆதிக்கும் அழகு நிலாவுக்கும் ஓர் தலை அசைவுடன் சென்று விட்டார்.